வெளிப்புற சடங்குகள், சட்டங்கள், மரபுகள் இவையெல்லாம் ஒரு மனிதனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். இதய தூய்மையே ஒரு மனிதனை உயர்த்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருவை மிகப்பெரிய ஒரு புனிதரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. புனித ஜான் மரிய வியானி, அருட்தந்தையர்களினுடைய பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் என்று சொல்லப்பட்டவர். இவருடைய வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து இந்த நாளையும் இந்த விவிலியத்தையும் நாம் யோசித்து பார்க்க தோன்றியது. இயேசு பரிசேயர் மறைநூல் அறிஞர்களோடு ஒரு விவாதத்தில் ஈடுபடுகிறார். கை கழுவாமல் உம்முடைய சீடர்கள் உண்பது ஏன் என்ற விவாதம் வருகிறது. மரபுகளை விட, அதாவது கை கழுவுறது, இதயத்தின் தூய்மையே முதன்மையானது என்பதை இயேசு அவர்களுக்கு காட்டுகிறார். இந்த இடத்துல புனித ஜான் மரிய வியானியையும் கொண்டு வந்து சேர்க்க ஆசைப்படுகிறேன். கல்வி, லத்தீன் மொழி, படிப்பு, பட்டம் இவைகளை எல்லாம் விட உள்ளத்தின் தூய்மை, ஆன்மீக தாகம், இதுதான் அவரை புனிதராக உயர்த்தியது. பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அதுதான் இந்த முக்கியமான புனிதனுடைய வாழ்விலை பார்த்தது. கை கழுவுறதுங்கிறது ஒரு சடங்கு, அதுதான் பெருசாக பார்க்கப்பட்டது. இவருடைய வாழ்வில் எந்த அளவுக்கு பிறருக்கு வழிகாட்டுதலை கொடுத்தார் என்றால், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து இவரிடத்தில் ஆன்மீக வழிகாட்டுதலை பெறுவதற்காக வந்தவர்கள். இவர் குருட்டு வழிகாட்டி அல்ல. பரிசேயர்களை பார்த்து இயேசு சொல்லும் போது குருட்டு வழிகாட்டிகளேன்னு சொல்லி திட்டுவார். இவர் எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டுதலை கொடுத்தார். 16 to 18 மணி நேரம் ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுத்து ஒரு கவுன்சிலிங், ஆன்மீக வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவரது கைகளை விட அவர்களது எண்ணம், சொற்கள், செயல்கள் இவை மேலானதல்லவா? கையை கழுவுனா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உன் எண்ணத்தை கழுவு, உன் சொற்களை கழுவு, உன் உள்ளத்தை கழுவு. அதுதான் உண்மையானது, மேன்மையானது, மனிதனை உயர்த்தக்கூடியது. வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எல்லா சட்டங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஒரு உதாரணம் ஒன்று படித்தேன். 1930 பிரிட்டிஷ் அரசு என்ன சொல்கிறது, உப்பு சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தது. அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில் உப்பு தயாரிக்கக்கூடாது. அரசு என்ன வரி விதிக்கிறதோ அதை கொடுத்து வாங்க வேண்டும். என்ன விலை மதிக்கிறதோ, வரி போடுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்று. இதை பார்த்த காந்தியடிகள் மிக அற்புதமாக ஒரு விஷயத்தை சொன்னார். இயற்கை மனிதனுக்கு தந்த வரம், இலவச வரம் இது. ஏழைகளுக்கான ஒரு மிகப்பெரிய சொத்து அது. அதனால் இதை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதை எதிர்த்து அவர் செய்கிற காரியம் என்ன என்றால், ஏழையரின் வாழ்வுக்கு இது மிக மிக முக்கியமானது என்று நினைத்து குஜராத்தில் அவருடைய சபர்மதியிலிருந்து 240 மைல் தூரம் உள்ள தண்டி வரை நடைபயணம் மேற்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, வெளிப்புற சடங்கு, சம்பிரதாயம், சட்டங்கள் எல்லாம் மனிதனை கட்டுப்படுத்துமே ஒழிய மனிதனை உயர்த்துவது தூய்மையான இதயம் மட்டுமே.